ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கன்னைஸ் வேர்ல்டு. இன்றைக்கி அருமையான ரொம்ப ஈஸியாக ஒரு பிரான் செமி கிரேவி தான் பண்ண போகிறோம். ஆமாங்க, அது அழகான கார்லிக் வச்சு செய்யலாம் வாங்க. இப்போ நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விட்டு 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ, நம்ம ஒரு துண்டு பட்டை, இது எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சம் சீரகம் தாளிக்கிறதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோங்க. அது கரெக்டாக இருக்கும். இது எல்லாத்தையுமே நல்லா சேர்த்துட்டு இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வரப்போ கொஞ்சம் முன்னாடியே கருவேப்பிலை சேர்க்குறப்போ ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நான் ஒரு 10 பல் பூண்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பூண்டு தாங்க இந்த கிரேவிக்கே நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். அதனால் இந்த பூண்டு நல்லா செவந்து வர அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. 3 பெரிய வெங்காயத்தை நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்க ஆரம்பிக்கலாம். அது நல்லா வதங்கி வரட்டும். ரொம்ப கண்ணாடி பதத்துலேயும் இருக்கக்கூடாது, ரொம்ப கருகிரவும் கூடாது. ஒரு நல்ல ஒரு ஸ்டேச்சர் வரப்போ நம்ம நல்லா அது வரைக்குமே நம்ம நல்லா வதக்கிட்டே இருக்கலாம் கைவிடாமல். இப்போ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்தளவுக்கு எடுத்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நான் 600 கிராம் பிரான் எடுத்திருக்கேன். அதனால அது சரியாக இருக்கும். இப்போ நல்லா நம்ம வதக்கிடலாம். வதக்கிட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடைய வாசம் போகிறதுக்கு வதக்கி விட்டுட்டு நான் 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், அதுதான் நமக்கு அந்த கலர் நல்லா வரும். அது சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், இதையும் நம்ம ரெண்டையும் சேர்த்து நல்லா ஈவனாக வதக்கி விட்டுறலாம். எப்போவுமே மசாலா நல்லா ஈவனாக வதங்கி வர்றப்போ தான் அந்த கருகிராமல் நல்லா வதங்கி வரணும். வதங்கி வரப்போ தான் நமக்கு அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு 3 தக்காளி எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நம்ம அதை வதக்க ஆரம்பிச்சிடலாம். வதங்கி நமக்கு தக்காளி நல்லா அது இருக்கிறதே தெரியாத அளவுக்கு நம்ம நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா மைமையாக வரணும். அது கொஞ்சம் பெருசாக உள்ளே கிடக்காம முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கிறேங்க. இப்போ குழம்பு மசால் தூள் நான் ஒரு பெரிய ஸ்பூனில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். என்னோடய காரம் நான் மசால் வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுக்கிறதுனால அது கரெக்டாக இருக்கும். உங்களுடைய காரத்தை தகுந்த வரைக்கும் அந்த மசால் கூட குறைய யூஸ் பண்ணிக்கிறேங்க. இப்போ நம்ம அந்த தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம அதை நல்லா வதக்கி விட்டுறலாம். வதக்கி விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டுட்டு அடுப்பை லோவில் போட்டுருங்க. 5 நிமிஷம் மூடி போட்டுட்டு இதை நம்ம நல்லா கலந்து விட்டு அந்த தக்காளியெலாம் நல்லாவே அந்த கரண்டி வச்சே நல்லா மசிச்சு விட்டுருங்க. ஏன்னா நல்லா எப்போவுமே எல்லாமே நல்லா மசிஞ்சு வரப்போ தான் நமக்கு அந்த கிரேவி நமக்கு கிடைக்கும். இப்போ நமக்கு அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி அது கூட சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கரண்டி வச்சு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். ஏன்னா நம்ம கிரேவியை தானே வதக்கணும். அங்கே மசாலெலாம் போட்டதுனால அங்கங்கே கட்டி கட்டியாக நிற்கும். இதெல்லாம் நம்ம ஒரு கரண்டி வச்சுட்டு இந்த ஸ்டேஜ் இந்த அளவுக்கு நமக்கு தண்ணி வச்சாலே கரெக்டாக இருக்கும் கிரேவிக்கு. நம்ம கரண்டியில் அல்றப்பவே பாருங்கள், அது கொதிச்சு வரப்போ சரியாக இருக்கும். நல்லா கொதிச்சு மசாலெலாம் போய் அப்படியே சுண்டல் கொதிக்கும். அந்த டைமில் தான் நம்ம பிரான் சேர்க்கணும். ஏன் முன்னாடியே ஸ்டார்டிங்லேயே நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா பிரான் லப்பர் மாதிரி ஆயிரும். நீங்கள் இறக்குறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம இதை சேர்த்தாலே போதும். அப்போ தான் நமக்கு அதுக்கு சாப்பிட்றப்ப நல்லா ஒரு சாஃப்டாக இருக்கும். நல்லா ஒரு மாவு சாப்பிட்ட மாதிரி நல்லா ஒரு சாஃப்டாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் லாஸ்ட்டு டைம்லேயே நீங்கள் பிரான் சேர்த்துக்கிட்டால் போதும். இது நல்லா எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துட்டு நம்ம ஒரு கரண்டி வச்சுட்டு நம்ம அதை நல்லா கிளறி விட்டுறலாம் ஈவனாக. பாருங்கள், அந்த பிரானும் அந்த கிரேவியும் ஈவனாக வர மாதிரி இதுலேயுமே கொஞ்சம் தண்ணி விடும் நம்மளுக்கு. அப்போ நமக்கு கரெக்டாக இருக்கும். இதை நல்லாவே நம்ம நல்லா கிளறி விட்டுறலாம். ஈவனாக கிளறி விட்டுட்டு இப்போ நான் கொஞ்சம் ஒரு சில்லு உப்பு கொஞ்சம் இந்த டைமில் உப்பு பார்த்துக்கிறோங்க. ஏன்னா நம்ம தக்காளி வதக்கினப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இந்த டைமில் கொஞ்சம் உப்பு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் அந்த பிரானில் உப்பு சேரும். அதை நம்ம ஒரு தேங்காய் நான் எடுத்துகிட்டு நல்லா அது நைஸாக பால் ஸ்டேஜுக்கு நான் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ இதில் சேர்த்துடலாம். குழம்புல சேர்த்துட்டு அந்த கிரேவியில் சேர்த்துட்டு அதை ஒரு சும்மா ஒரு 10 நிமிஷம் நல்லா இதை ஒரு செகண்ட் நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம ஒரு மூடி போட்டு விட்டோம் அப்படின்னா நமக்கு அருமையான கார்லிக் நம்ம பிரான் செமி கிரேவி கரெக்டாக ரெடி ஆயிரும். உண்மையிலே சாப்பாட்டுக்கு, டிஃபனுக்கு எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உண்மையில் அருமையான சுவையாக இருக்கும்.
மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி.